டெலிஃபோன் அடிக்குது ரெண்டு பார்ப்போம் போகிறோம். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கிறீங்கள்? சும்மா இருக்கிறீங்களோ? இன்றைக்கு வேலண்டைன் டே, காதல் தின வாழ்த்துக்கள். அப்படி சோமா இருக்கிறீங்களோ? ஒரு குடும்பம் எல்லாம் அப்படி சோமா இருக்கோ? தான் மினி நான் இங்கே வெளியில் நிற்கிறேன்டாப்பா. ஓமம் ஒன்றே காதல் தினம் என்ன ஓமடாப்பா, நன்றி வாக்கும் காதல் இந்த பொம்பளை வேற போதானே, பொம்பளையோட சேர்ந்து நீ இந்த முறை கொண்டாடி இருந்திருக்கலாம். அவளும் இன்னும் வந்து செய்கிறேன் என்றாலும் 2 பேருக்கும் என்ற காதல் தின வாழ்த்துக்கள். ஓமப்பன் சந்தோஷமாக வாழுங்கோ. ஓமண்ணே அவளுக்கும் அங்கே விசா கொடுக்குறதுக்கு அவங்க எடுத்தடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. வந்துட்டு கொஞ்சம் நல்லது தானே, 2 பேரும் சேர்ந்து இந்த முறை கொண்டாடுவோம்னா ஜோதிச்சு கொண்டு இருந்தால் நான் எல்லாம் பிழைச்சி போட்டு என்ன செய்கிறது, எல்லாம் கடவுள் விட்ட வழி என்ன. அது சரி தம்பி, அப்போ எல்லாம் உண்ட விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னியோ. இப்போ 40 தாலி கட்ட போகிறேன்ட்டு என்ன மாதிரி அவளுக்கு உண்ட விஷயம் எல்லாம் அவளுக்கு சொன்னியோ? என்ன சொன்னா உண்ட பொம்பளை? ஓமண்ண கதைச்சினான் தான் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னான் தான். எல்லாத்துக்கும் மௌனமாக இருக்கிறாள். என்ன செய்கிறது தெரியல. சரி விரட்டும், வந்த அப்புறம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். என்ன காதலர் தினத்துக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் அப்படி கொண்டாடுறீங்க காதலர் தினத்தை? சொல்லுங்க. 60 வயசுக்கு மேலே ஆச்சு. காதலர் தினத்தை பற்றி என்ன சொல்கிறாலும், காதல் என்பது காதலர்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லோரும் கொண்டாடுற ஒரு அன்பு. அன்பு அன்பு தான் காதல். அன்பு எல்லார் மீதும் வைக்கலாம். அப்போ காதலர் அந்த காலத்து காதலர் பற்றி என்னதை சொல்கிறது? பேர் உள்ளத்தை உதித்த காதல், ஈருயிர் ஓருயிராய் இணைந்த காதல், கனவுகளை நிலம் சுமந்து தெருவங்கும் வலம் வந்த காதல், கனவாகி போகுமென்று அன்றே அறிந்திருந்தால் மங்கையுனை நான் நினைத்திலேன், மன்னவனை மங்கையவள் மனதில் உரு கொண்டிடாள், சேர்த்து வைத்த கடவுளும் மறந்திங்கு போயிட்டான், வாழ வந்த காதல் என்று தடுமாறி போனதேனோ, வாழ்க்கை சுமையாகும் காதலும் கொடுமைதானோ, வாழ்க்கை சுமையாகும் காதலும் கொடுமைதானோ. என்ன பேஸ் 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 உங்களோட கவிதை நல்லா இருக்குண்ணே. அன்றைய காலத்தில் ஐபிசியில் உங்களோட கவிதையும் உங்களோட இசையும் கதையும் கேட்டு ரசித்தவன்ல நானும் வரணும். நான் காதல் தினத்துக்கு ஒரு சின்ன ஒரு கவிதையாக தந்தீங்கள். நல்லதண்ணா, நன்றி நன்றி. ஓமடா தம்பியோட அந்த நேரத்தில் நுரம்பக் நேசன் 2 பேரில் ஐபிசி தமிழுக்கு எழுதின கவிதைகளும் இசைங்கதையும் இப்போ ஞாபகத்தில் வச்சு இப்போ எழுதலாம் தான், எழுதி கொண்டு தான் இருக்கிறேன். சிலதுகள் தெரியலையே, வேலைப்படு வீட்டில் பிரச்சனைகள் அப்படி இப்படி என்று போகுது. காதலர் தினம்ன்றது தனியாக டீனேஜில் வர அந்த 2 உள்ளங்களும் இணைவதால் தான் காதலர் தினத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கைக்கு வந்துட்டோம். இந்த மனுஷியை நான் காதலித்தால் அதுவும் ஒரு காதலர் தினம், இந்த பிள்ளையை நான் நேசித்தால் அதுவும் ஒரு காதலர் தினம் தான். ஏன் எங்கள் மண்ணுக்காக மடிந்த எங்கள் அந்த மாவீரர்களை நேசித்தாலும் அது ஒரு காதலர் தினம் தான் தம்பி. இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் யார் அன்பு கொள்கிறானோ அது எல்லாம் காதலர்கள் தினத்துக்குரிய நாள் தான். காதல் என்பது காதலர் தினம் மட்டுமல்ல, அன்பு கொண்ட உள்ளங்கள் அனைவரும் இணையும் ஒரு தினம்தான் காதலர் தினம்.